ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த பூ எப்படி பின்னுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பூ 2 இதாக போட்டிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 இதழ் மாதிரி வந்திருக்கு. அடி சென்டரில் இதை வச்சுருக்கிறேன். இது நல்ல ரோஸு, நல்ல கோல்டு கலரு. இந்த கூடையை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கூடை இதேமாரி ஒரு கூடை நான் ஒரு சிஸ்டருக்கு நான் பின்னி கொடுத்தேன். அதே கலரு அதேமாரி வேணும்னு மறுபடியும் கேட்டாங்க. மறுபடியும் இந்த கோல்டு கலர் எனக்கு கிடைக்கல. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி இந்த கோல்டு கலர் நான் வாங்கினேன். வாங்கி நான் அதேமாரியே போட்டிருக்கேன் பாருங்கள். அது கூட இதை நான் 2 நாளில் அவங்களுக்கு நான் கொடுத்தாகணும். நிறைய வீடியோ ஃபோட்டோ இருக்கிறேன், போடுறேன் பாருங்கள். உடம்பு முடியாதனால போட முடியல. இங்கே பாருங்கள் இந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த பூவை தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். வாங்க நம்ம இந்த பூ எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டிசைன் பூ பின்னுறோம். பெரிய பூ ஒரே பூவாக கூடையில் வைக்கலான்னு பின்னுறேன். அதுக்கு 2 கலர் எடுத்துருக்குறேன். ரோஸும் வெள்ளையும் எடுத்துருக்கேன். ரோஸும் வெள்ளையும் 5 முழம் எடுத்துருக்குறேன் கையால். நீங்கள் ஸ்கேலில் எடுத்திங்கன்னா 7.5 ஸ்கேல் வரும், எடுத்துக்கோங்க. நான் கையால் தான் எடுத்துருக்குறேன். அதை நம்ம எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு விட்டுக்கிட்டு ஒரு 5 சுற்று சுற்றுங்க. 1 2 3 4 5. இல்லை கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது, அதனால் இப்படி 2 விரலில் சுற்றிக்கும். 1 2 3 4 5 சுற்றிட்டு இங்கே பாருங்கள், இது உள்ளே விட்டு பூ உங்களுக்கு எல்லாம் இந்த பூவெல்லாம் போட தெரியும். நானும் நிறையா போட்டு காட்டியிருக்கிறேன். இது 2 விதமாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி போட்டு இதை இது உள்ள ஒரு 8 பூ போடணும். இதில் 8 மொட்டு வரும். கொஞ்சம் எட்டியவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில நம்ம வெள்ளை ஒயரு நம்ம போட போகிறோம். அதனால் நெருக்க போடணும்னு தேவையில்லை. ஒரு 8 பூ இடையில நம்ம வெள்ளை பூ போட போகிறோம். எப்படி போடுறோன்னா அதுமாரியே பார்த்து போடுங்க. இது ரோஸ் கலர் பூ, நல்ல ரோஸு. இது என்னமோ வயலட்டு மாதிரி தெரியுது. மூணு 5 6 7 பூவே போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். 7 பூ போட்டுக்கோங்க. ஏன்னா இடைவெளி இருந்தால் இடையில ஒரு பூ போடலாம். இங்கே பாருங்கள்,
நிறையா வீடியோ இருக்குது, போட நேரம் இல்லை, பாதி பாதியிலே நிற்கிது. 3, 6, 7 7 மட்டும் நான் போட்டிருக்கிறேன். இடையில இப்போ நம்ம வெள்ளை போடுறதுனால இது பூ இருக்கட்டும். 8 போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இது தள்ளிக்கிட்டு இதில் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு சுற்று 2 சுற்று போடணும். ரெண்டு சுற்று போட்டு இப்படி மடித்து இப்போ உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் வந்து கொஞ்சோண்டு வெட்டி விட்டுக்குவோம். நீட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் இது உள்ளே விட்றோம். நீட்டு பெருசு சின்னதாக இருந்துச்சுனாக்கா மறுபடி நம்ம சரி பண்ணிக்கலாம். மறுபடி இதை என்ன பண்ணுறோம், ரெண்டு சுற்று போட்டுட்டு இதை இப்படி உள்ளே விட்றோமா, அதுக்கு வந்து இதேமாரி வெட்டி விட்டுணும். அப்படி வெட்டி விட்டு இதில் சொருகணும். இது இப்போ வந்து 2 பூ நான் வந்து இவ்வளோ பின்னி நான் 2 பூ வெட்டி விட்ருக்குறேன். பாக்கி வந்து உங்களுக்கு வந்து 5 பூ இருக்குது. நான் அதேமாரி பின்னி இதை வெட்டி விட்டுக்கிட்டு ஃபுல்லாக முடியும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 7 பூவும் பின்னி இப்படி வெட்டி விட்டுட்டேன். இதை இப்படி கொண்டு வந்திருக்கோம். இதை என்ன பண்ணுறோன்னாக்கா, அப்படியே இப்படி பெரட்டி இதை இதில் சொருகிடணும். எதுக்கு உள்ள பக்கத்தில் சொருகிக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் 6 அடி வெட்டினாவே போதும். 7 பூ தான் போட்டிருக்கேன். 6 அடி வெட்டிக்கங்க. இதில் ஒரு அடி வேஸ்ட்டாக தான் போகுது. 6 அடி வெட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லை உங்களுக்கு பெரிய பூவாக வந்துச்சுனாக்கா வேணும்னாக்கா 8, 9 போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரவுண்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு இந்த அளவுலேயே வச்சு போடுங்க. இந்த அளவுக்கு வந்து 6 அடி வெட்டினா போதும். இப்போ பின்னிட்டோம். கோக்கும் போது இது உள்ளே வச்சு கோத்துட்டோம்னா தெரியாது. இதை என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு விட்டுட்டு சொருகிறதுக்கு கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம வந்து வெட்டி விட்டுறோம். இப்போ வந்து இதை எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே போட்ட மாதிரியே போடுங்க. அதை பாருங்க, கொஞ்சம் விட்டுட்டு இது உள்ளே கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து 6 வெட்டினா போதும். இதுக்கு வெட்டி விடணுன்னு தேவையில்லை. இந்த ரோஸ் கொண்டையும் வெட்டி விட்டேன். வேணால் நீங்களும் இதுக்கு வேணாலும் வெட்டி விட்டுக்கோங்க. இது வெட்டி விட வேணான்னு அப்படியே 2 சுற்று 2 பூ போடணும். 2 நடை, ஒரு நடை போட்டுட்டு மறு சுற்றும் 2வது நடையும் நம்ம போடணும். இதை கொஞ்சோண்டு விட்டுட்டு இதை கையில் இங்கே சொருகிறதுக்கு விட்ருக்கேன் பாருங்கள், விட்டுட்டு இதேமாரி போட்டுக்கிட்டு வர வேண்டியதான்.
இப்போ ஒரு சுற்றுல தான் 2வது பூ போட்டிருக்கோம். இதேமாரியே இடுக்குக்கு இந்த இடுக்கு இந்த வெள்ளையை போட்டுட்டு வந்துடுங்க. பூ அழகாக வந்துடும். அதேமாரி ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறு வருஷம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நான் இப்போ எப்படி சொருவி விட்டேனோ அதேமாரி சொருவி விட்டுறணும். நான் இப்போ வந்து இதை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பூ பின்னிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ரோஸ் இது. வெளிச்சத்தில் மழை பெய்யுது, வெளிச்சத்தில் காட்ட முடியல. இப்போ வந்து நான் இது வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சுற்றிரும் நம்ம ஒரு பூ மாதிரி பின்னி இதில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து வெட்டி விட்ட ஒயரையே நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1.5 அடி இருக்குது, 1.25 அடி இருக்குது. ஏன்னா இது லூப்பு வந்து பெருசாக இருக்குது. அதில் பின்னி நம்ம வச்சிடணும். இந்த 4 ஒயர் இருக்குது பாருங்கள், சொருகிறதுக்கு வாட்டமாக இருக்குது. அந்த 4 ஒயரும் இங்கே வச்சுருக்கிறேன். இதில் இப்படி கவ மாதிரி இப்படி உள்ளே வச்சிட்டோம்னா இது கவ மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் இதை வச்சுருக்கிறேன். அப்படியே பிடிச்சிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் நான் வந்து வெட்டி விட்டதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சரி பண்ணலை. கரெக்டாக திட்டமாக தான் வெட்டியிருக்கிறேன். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு விட்ருங்க சொருகிறதுக்கு. இது ஒரு விரலில் இருந்தால் போதும். 1 2 3 சுற்றிட்டு கொஞ்சம் நெருக்கிக்கோங்க. நெருக்கி இப்படி வச்சுக்கிட்டு, நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ, பூ சுற்றும் போது நான் போட்டிருப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான். வெட்டி விட்ட ஒயரு இப்போ அதுலேருந்து வெட்டி எடுத்த ஒயரே தான் போட்டிருக்கேன். அது ஒரு 1.5 அடி போல் இருந்துச்சு. அப்படியே அந்த 1.5 அடியே வச்சுட்டேன். உங்களுக்கு லூப்பு எத்தனை இருக்குங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 அடியோ 1 அடியோ எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் 2 பக்கம் சொருகிற மாதிரி வச்சாதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டுட்டு தான் நான் பின்னியிருக்கிறேன். போதும். இதோடு பின்னிட்டு இதை வந்து அப்படியே வச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த லூப்புலேயும் அந்த லூப்புலேயும் நம்ம விட்டுடுவோம். ஏன்னா இது கவ மாதிரி இருந்தால் தான் பிடிமானத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள நான் அந்த சொறி இருக்கிறேன். பின்னி முடிச்சிட்டு இப்படி போட்டுக்க வேண்டியதான். ஒரு சைடாக போகுது. எப்படி வாட்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கும் இந்த இதுக்கும் விட்டுவோம். அப்படி வச்சிட வேண்டியதான். பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி கொஞ்சம் தள்ளி சொருகும் போது இப்போ அப்படி தள்ளி வச்சு நீங்கள் சொருவிக்கங்க.